ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாடாக்காரா சேவு. நாடாக்காரா சேவு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 4 டம்ளர் இட்லி அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இது தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துடலாம். 20 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு. நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்தேன். இதில் அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சிடுங்க. நாடாக்காரா சேவுக்கு இதுதான் நமக்கு மேமாவு. இட்லி அரிசி, வரமிளகாய், உப்பு எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு. நான் கருப்பு எள்ளு, கழுவுன எள்ளு எடுத்திருக்கேன். 1 கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வாணலில் பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கீங்களா, அதுலேருந்தே 1 கரண்டி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நாடாக்காராஸுக்கு அரிசி கிரைண்டரில் அரைக்கிறப்ப நீங்கள் அளவாக தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்கணும். இதுலேயே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. மாவில் அதிகமாக தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா முறுக்கு புளியவும் வராது, இல்லாட்டி முறுக்கில் எண்ணெய் நிறைய கொத்துக்கும். அளவாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவு, பொட்டுக்கடலை மாவு நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்துடுங்க. மாவையும் சேர்த்து நல்லா முறுக்கு மாவை கலந்து விட்டுடுங்க. மாவு நாடாக்காரஸுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அச்சு எடுத்துப்போம். 2 நீட்டு கண்ணுள்ள அச்சு எடுத்துக்கோங்க. அச்சோட உள்ளார வெளியில் எல்லா பக்கமும் எண்ணெயை ஒரு முறை மட்டும் தேய்ச்சி விட்டுருங்க. உங்கள் விரலாலேயே தேய்ச்சி விட்டுருங்க. முதல் முறை போடுறப்ப மட்டும் எண்ணெய் தேய்ச்சா போதும், ஒவ்வொரு முறையும் எண்ணெய் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அச்சில் எண்ணெயெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம மாவு சேர்த்து வாணலில் புழிஞ்சு விட வேண்டியது தான். மாவும் அச்சில் ரெடியாக இருக்குது. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நாடாக்காராஸு புழிஞ்சு விட்டுடலாம். என்னதான் ரெடிமேடாக நீங்கள் நாடாக்காராஸு உடனே போட்டாலும் இந்த அரைச்சி செய்கிற நாடாக்காராஸு டேஸ்ட்டே தனிங்க. எண்ணெயில் நாடாக்காராஸு சவுண்டு அடங்குற வரைக்கும் இருக்கட்டும். 1 சைடு வெந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் இந்த சவுண்டு அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுவையான நாடாக்காராஸு ரெடி. நாடாக்காராஸு பொரிக்கிறப்ப எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க, இல்லாட்டி மொறுமொறுப்பு கொடுக்காது. காராஸு பொரிக்க ஆரம்பித்ததுலேருந்து எண்ட் ஆஃப் மாவு முடிகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சே பொரித்து எடுங்க. நாடா காராஸு அப்படின்னு சொல்லுவோம், ரிப்பன் காராஸு அப்படின்னு சொல்லுவோம். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. நாடா காராஸு நல்லா சூப்பராக வந்திருக்கு, மொறுமொறுப்பாகவும் வந்திருக்கு, ஒயிட்டாகவும் இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே இப்போ நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இதை நம்ம நொறுக்கிப்போம். ஒன்று ஒன்றா நொறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையான நாடாக்காராஸு ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.